ஹாய் டார்மிஸ், வெல்கம் டு டாசல் டைரிஸ். ஐம் யோர் டாசல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் மை கேரியிங் மேன். வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே நீங்கள் தான் உங்கள் காலேஜில் கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே தான் உங்களுக்கு லெசன் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் கிளாஸை கவனிக்காமல் ஜேகேவை தான் ரசித்து பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ எவ்வளோ அழகாக இருக்கா யூ ப்ரொஃபஸரு, ஐயோ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகேவும் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாரு. நீங்கள் கிளாஸ் கவனிக்கலைங்கிறது அவருக்கும் தெரியுது. வயன், வயன் உன்னை கூப்பிட்றாரு. வயன், சார் என்ன பண்ணிகிட்ருக்க? கிளாஸை கவனிக்கிறியா இல்லையா? கிளாஸை தான் சார் கவனிக்கிறேன். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. உங்கள் கவனம் ஒன்றும் கிளாஸில் இல்லை. சார் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அப்படியா? இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன எடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாம். அது சார் கவனிக்கல, அதனால தான் சொல்ல மாட்டேங்கிற. இப்படி நீ கவனிக்காமல் இருக்கனால தான் எல்லா கிளாஸ்லேயும் ஃபெயில் ஆகிட்டு இருக்க. முதல்ல கிளாஸை விட்டு வெளியே போ. சார் சாரி சார், வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறான் ஜேகே. நீங்களும் கோச்சிக்கிட்டு வெளியே போய் நிற்கிறீங்க. ஸோ ஒரு பீரியட் ஃபுல்லாக உங்களை அவன் நிற்க வைக்கிறான். நீங்களும் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எல்லாம் முன்னாடி எப்படி திட்டுறான் இவன். எல்லோரும் என்ன தான் பார்க்குறாங்க. இன்னமும் நான் மட்டும்தான் இவன் கிளாஸை கவனிக்காத மாதிரி. யாருமே இங்கே கவனிக்கல, நான் மட்டும்தான் இவன் கண்ணுக்கு தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிற்கிறீங்க. அப்படி தான் அன்றைக்கி கிளாஸும் போகுது. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் நீங்களும் ஜிமினும் இப்போ ஒரு கிளப்பில் தான் இருக்கீங்க. வயன் போதண்டி, எதுக்கடி இவ்வளோ குடிக்கிற? தடுக்காதடா. அவன் என்ன எல்லோரோட வச்சு திட்டான் தெரியுமா? எல்லோரும் நான் அசிங்கமாக பார்த்து சிரித்தாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நான் அவனை லவ் பண்ணுறேன் தெரிஞ்சும் என்னை அவன் திட்டுறான். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரே அசிங்கமாக போச்சுடா. சரி விடடி, இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லை பார்க்க போகிறேன். என்னையவே திட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த கிளப்பை விட்டு வெளியே போகிறீங்க. வயன் எங்கடி போகிற? நான் ஜேகேவை பார்க்க போகிறேன். வேணாடி வாடி, நைட் டைம் ஆயிடுச்சு. நீ வந்தாவா, வராட்டிப்போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. லைட்டாக மழை வேற பெய்யுது. ஸோ ஜிமினும் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நில்லடி, கீழே விழுந்துடாதடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். நீங்களாம் தள்ளாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓப்பா, இன்னும் இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு. இதில் நான் எங்கே இருந்து அவன் ரூமை கண்டுபிடிக்கிறது? அங்கே ஒரு ரூமில் லைட் எரியுதே, அதுவாக இருக்குமோ? போய் பார்க்குறேன். வயன் வேணாண்டி, வாடி போகலாம். நான் போக தான் போகிறேன், நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவோட வீட்டு காம்பவுண்டில் எகிரி குதிச்சு அவன் விண்டோ சைட் எகிரி குதிக்கிறீங்க. அம்மா, எவடாவன் இவ்வளோ பெரிய விண்டோ வச்சவன்? வயன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகே தான் உங்ககிட்ட வரான். நீங்கள் ஃப்ளோரில் விழுந்து கிடக்குறீங்க. உங்களை வந்து தூக்குறான். நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் ஜேகே மேலே போய் விழுகிறீங்க. ஐயோ ப்ரொஃபஸரு, எதுக்கு என்னை திட்டுனா? வயன் குடிச்சிருக்கியா? இல்லையே. இப்போ உனக்கு என்ன வயசாகுது? நீ இப்போ குடிச்சிட்டு வந்திருக்க, அது இப்படி மழையில நனைஞ்சிட்டு வர வந்திருக்க. நீ என்ன கேள்வி கேட்காத, அப்புறம் நான் பேச வந்தது மறந்துடுவேன். முதல்ல இங்கே வந்து உட்கார், வா. நீ விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே பெட்லேயே போய் விழுகிறீங்க. ஜேகேவும் உங்களுக்கு ஒரு கிளாஸில் ஹனி மிக்ஸ் பண்ணி எடுத்து வரான். இந்தா இது குடி. எனக்கு வேண்டாம், இது குடின்னு சொன்னேன். எனக்கு வேண்டாம். ப்ரொஃபஸரு அப்படின்ட்டு நீங்களும் ஜேகேவோட ஐஸை பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு நான் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன் பின்னாடி 2 வருஷமாக சுற்றிகிட்ருக்கேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு எப்போவுமே நல்லா படிக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்குமா? யார் சொன்னா? அப்புறம் நீ ஏன் அந்த ரியா கிட்ட மட்டும் சிரித்து பேசுகிற?
என்கிட்ட மட்டும் திட்டிகிட்டே இருக்க. ரியா என்னோடய ஸ்டூடெண்ட், அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால தான் அவன்கிட்ட அப்படி பேசுகிறேன். ஏன் அப்போ நீ எனக்கெல்லாம் சொல்லி தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து எழுந்திரிச்சு விண்டோ கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. இப்போ ஜேகேவும் உங்கள் பின்னாடி வந்து உங்களை பேக் ஹேக் பண்ணிக்கிறான். யார் சொன்னா நான் உன்னை பார்க்கலேன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க. நீ என்னை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்து ஃபால் ஆகிட்டேன். இப்போ ஜேகேவும் உங்கள் ஃபேஸை கட் பண்ணிக்கிட்டே, இதே மாதிரி தான் ஒரு நாள் அன்றைக்கி மலையில் உன்னை ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தேன். அந்த செகண்ட் என் கண்ணுக்கு வேறு யாருமே தெரியல, நீ மட்டும்தான் எனக்கு அழகாக தெரிஞ்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்கு மட்டும்தான் ஃபாலோ ஆகிட்ருக்கேன். அப்போ ஏன் நீ வந்து என்கிட்ட சொல்லலை? அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ ஸ்டூடெண்ட்டுன்னு. ஏன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் லவ் பண்ணக்கூடாதா ப்ரொஃபஸரு? அதை சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ ஃபஸ்ட்டு உன் ஸ்டடீஸை முடி, அப்புறம் பார்த்துக்கலாம். லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற. எனக்கு கை பிடிச்சி ரோட்டில் நடக்கணும், ஜாலியாக ஒன்றா மியூசிக் கேட்கணும், மிட் நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், இதெல்லாம் பண்ணணும். எப்போ என் கூட வருவ? இதெல்லாம் பண்ணாதான் லவ்னு அர்த்தமா? இது பண்ணலனால லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் உங்களை லிப்ஸு கிட்ட வரான். நீங்கள் அவனை ஒரு பப்பி ஐஸோடு பார்க்குறீங்க. ஐ லவ் யூ வயன். ஜேகே, நீங்களும் இப்போ பேக் கேஸ் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 5 minutes ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. நான் எப்படியும் நாளைக்கு இதை மறந்துடுவேன். எனக்கு நாளைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவியா? நீ மறந்துடுவேன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணேன். நீ முதல்ல ஸ்டடீஸை முடி, அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே மேலே அப்படியே தூங்கிடுறீங்க. ஜேகே டோர் வழியாக பார்த்தா ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகேவும் வைனை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வீட்டுக்கு கீழே தான் போகிறான். ஜிமின், ப்ரொஃபஸர் இந்த வைன் தூங்கிட்டா, அவளை சேஃபாக அவளை வீட்டில் விட்டுட்டுன்னு மெசேஜ் பண்ணு. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேவும் ஜிமின் கிட்ட வைனை கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே நீங்களும் காலையில் ஒரு 8 o'clock போல் எந்திரிக்கிறீங்க. என்னது தலை இப்படி வலிக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு காலேஜுக்கு தான் ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கீங்க. நீங்களும் கிளாஸுக்கு போயிட்டு டயர்டாக போய் உங்கள் பெஞ்சில் உட்காடுறீங்க. வயன், என்னாச்சு உனக்கு? தெரியல ஜிமினா, எனக்கு ஃபீவர் வர மாதிரியே இருக்குது. சரி, நேற்று என்ன ஆச்சு? நேற்று ஒன்றும் அவ்வளோ, நீ குடிச்ச கொஞ்ச நேரம் ப்ரொஃபஸரை கழுவி ஊற்றிட்டு இருந்த, அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதானா? ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ் ஜேகேவோட தான், அதில் கொஞ்சமாச்சும் தூங்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியல. ஸோ ஜிமினா உங்களை பார்த்துட்டு, வயன் நீ தூங்கு, நான் சொல்லிக்கிறேன் ப்ரொஃபஸர்கிட்ட அப்படின்னோடனே நீங்களும் தூங்குறீங்க. இப்போ ஜேகே தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறான். என்ட்ரு ஆனோடனே அவன் உங்களை தான் பார்க்குறான். ஜிமின், வயனுக்கு என்னாச்சு? ப்ரொஃபஸர் அவளுக்கு ஃபீவர். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கிளாஸ் எடுக்கிறான். ஆனால் அவனோட கவனம் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. அப்படி தான் அந்த கிளாஸும் முடியுது. அடுத்து லன்ச் பிரேக்கில் அவன் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப ஷிவராகி படுத்து தூங்கிட்டுருக்கீங்க.
இப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்டை டச் பண்ணி பார்க்குறான். நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க, ரொம்ப ஷிவரிங் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஒயன் ஒயன் ப்ரொஃபஸர் இந்த டேப்லெட்டை போடு. எனக்கு வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காத ஒயன், இப்படி ஷிவர் ஆகிட்டுருக்கேன்னு பாரு. ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட்டை போடு, அப்போ தான் சரியாகும். நீங்களும் அந்த டேப்லெட் எடுத்து போடுறீங்க, பட் இருந்தாலும் உங்கள் ஷிவரிங் வந்து ஸ்டாப் ஆகலை. இப்போ ஜேகே தான் அவனோட கோட்டை கழட்டி உங்கள் மேலே போடுறான். அவ்வளோ மழையில் நீ வந்தே ஆகணுமா? நான் மழையில் நினைச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படியும் நேற்று மழை பெஞ்சிச்சு, நீ ஆடி இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதான். இப்போ ஜேகேவும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி வார்மாக, கொஞ்சம் ஹீட்டாக நல்லா இருக்குது. நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி சரி, ஆஃப் டே லீவ் எடுத்துக்கும், எனக்கு நீ வீட்டுக்கு போயிடும். ஜேகே பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி என்னடா பாசமாக பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ஜேகே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போகிறான். நீங்கள் ரொம்ப வியர்டாக பார்க்குறீங்க, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கும் போகல, வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் ஜேகேவை பார்க்க போகிறீங்க. அது ஒரு டியூஷன் சென்டர் தான். ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து போகிறீங்க. அங்கே பார்த்தா ரியா ஜேகே கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா. ப்ரொஃபஸர் சொல்லு ரியா, அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ப்ரொஃபஸர், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவள் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறீங்க. இங்கே பாரு ரியா, நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டாக தான் பார்க்குறேன். நான் உன்னை அந்த வகையில் ஃபீல் பண்ண வச்சுருந்தா ஐம் சாரி, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அழுதுகிட்டே போகிறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டு ஒரு பார்க்கில் தான் போய் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் அந்த பார்க்கில் உட்காந்து செம்மையாக அழுந்துட்டுருக்கீங்க. அங்கே கிளைமேட்டே அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே அவனோட வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த வழியாக போயிட்டுருக்கான். அப்போ அவன் உங்களை பார்க்குறான். வயன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு உங்ககிட்ட வரான். வயன் இங்கே என்ன பண்ணுற? நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, கீழே குமிச்சிட்டு அழுதுட்டுருக்கீங்க. வயன் என்னாச்சு? எது கழுகுற? மழை வர மாதிரி இருக்கு வயன், வீட்டுக்கு போ. நான் இப்படி போனால் உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு ரியாவை தான் பிடிக்குன்னா அப்புறம் எதுக்கு சார் எனக்கு நேற்று ஹெல்ப் பண்ணீங்க? நான் கேட்டேனா? ஒவ்வொரு வாட்டியும் என் கிட்ட வந்து என்கிட்ட ஆசை காட்டி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறீங்கள. வயன் இந்த பாரு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் கரெக்டாக தான் புரிகிறேன், எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு போக பார்க்குறீங்க. இப்போ ஜேக்கு உங்கள் கையை பிடிச்சி கிட்டக்க வரான். இங்கே பாரு, நான் லவ் பண்ணுறது ரியாவே இல்லை. அதான் நான் பார்த்தேனே சார், 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தீங்களே, அது பேர் என்ன? இப்போ ஜேகே உங்கள் டேர்ஸில் வைப் பண்ணிவிட்டு உங்களை கப் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, நான் லவ் பண்ணுறது உன்னை தான், உன்னை மட்டும்தான். நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் ஸ்டடீஸ் பாதிக்கப்படும் தான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருக்க விரும்பல. ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். JK, I'm sorry வயன். சரி ஓகேடா, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்கள வந்து பார்க்குறேன். பாய்.